நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்எஸ்ஐ தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மணிகண்டன் இன்று அதிகாலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது பாய்ந்த குண்டானது மணிகண்டன் தலையில் பாய்ந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல் என்ன? வணக்கம் கௌதமி. அதாவது நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் தொடர்ந்து அந்த உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை தொடர்பாக அவர் பயன்படுத்திய அந்த ஆயுதத்தை உயரதிகாரிகள் மற்றும் அந்த விசாரணையில் தொடர்ந்து காண்பிக்க கூறிய நிலையில் அவர் அந்த ஆயுதம் உப்பாறு அணை அந்த பகுதியில் இருந்ததாக கூறினார். அந்த இடத்திற்கு சென்ற காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் அங்கு அவர் சரவணன் என்ற உதவி ஆய்வாளரை அவர் தாக்கி அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அப்பொழுது மணிகண்டன் அந்த அருவாளை பயன்படுத்தி தொடர்ந்து அங்கிருந்த காவல் ஆய்வாளர் மற்றும் அங்கிருந்த காவலர்களை மேலும் தாக்க முற்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் தொடர்ந்து அவரை எச்சரித்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் காவல் ஆய்வாளர் அவரை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த துப்பாக்கி குண்டானது அவரது தலையில் பாய்ந்த நிலையில் அவர் அங்கேயே சரிந்து விழுந்தார். தொடர்ந்து காவலர்கள் அவரை காவல் வாகனத்தில் மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சேர்த்த நிலையில் அவர் வரும் வழியிலே இருந்ததாக மருத்துவர்கள் அவரது இறப்பை உறுதி செய்தனர். தொடர்ந்து மணிகண்டன் அந்த இடத்தில் மேலும் காவலர்களை தாக்க முற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பூபதி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.